அன்புக்குரிய தோழர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் போராடுகிற பொழுது, நான் பேசுகிற பொழுது, நமது கமிட்டிகளிலோ நம்ம இயக்கங்களிலோ நம்ம அறியாமலேயே சில தவறுகள் செய்து விடுகிறோம். அது கூட அது நம்முடைய இயக்கத்திற்கோ அல்லது போராட்டத்திற்கோ தீங்கு விளைக்கிற போது நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் நாம் பேசுகிற பொழுது அல்லது நம்ம நடவடிக்கைகள் ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே. ஒரு காதலிக்கு காதலன் கவிதை எழுதுறார். என்ன கவிதைன்னு சொன்னா, அன்பே என் இதயம் உன் கையில் இருக்கிறது. அந்த இதயத்தை தட்டி பறிப்பதற்காக உன் அண்ணனும் உன் அப்பாவும் அம்மாவும் எல்லோரும் சேர்ந்து அந்த இதயத்தை புடுங்கி கீழே வீச வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதயத்தை பாதுகாப்பதற்காக நீ அதை வைத்துக்கொண்டு போராடுகிறதை பார்க்கிற பொழுது எனக்கு உண்மையிலே கவலையாக இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. அனைவரும் சமாளித்து போராடி கொண்டிருக்கிறார். அன்பே, இங்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ போராடி பாதுகாப்பதாக சொல்லிக்கொண்டு என் இதயத்தை கையிலே வைத்துக்கொண்டு போராடுகிற அதே வேளையில் உன் கைகளால் என் இதயங்கள் இறுக்கப்பட்டு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்படித்தான் இந்த கவிதை மூலமாக சொல்லுவது, நான் போராடுகிற பொழுது நம்ம அறியாமலேயே சில வார்த்தைகளோ அறியாமை சில நடவடிக்கைகள் கூட நம்முடைய போராட்டத்தை கலங்கப்படுத்தி விடுகிறது. நம்முடைய கமிட்டிகளில் பேசும்போது கூட கலங்கப்படுத்தி விடுகிறது. ஆகவே தயவு செய்து புரிந்து கொண்டு நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் மற்ற தோழர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் நாம் நிதானமாக, ரொம்ப நிதானமாக நம்ம அறியாமையில் நடப்பதை கூட தடுக்கிற முயற்சி என்பது இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.